மின்கலம். இது மின் பொறியாளர்களின் சங்கமம். மறக்காம மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஎம்டியில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கெப்பாசிட்டர் இருக்க ஏரியாவில் தான் நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இஎம்டி அப்படின்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பற்றியும் படிப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பற்றி படிப்போம். இன்றைக்கி நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் வருது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கேட்பாங்க, அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டு சார்ஜுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ்க்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட ஃபார்முலா வந்து என்னன்னா, F is equal to 1/4πε0 Q1 Q2 divided by R square. இது R cap. R capன்றது யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இப்போ ε0ன்றது வந்து 8.854 அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாம் அப்ளை பண்ணி இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ εr 1 இருந்துச்சுன்னா இது டோட்டல் இந்த டேர்மே வந்து 9 × 10⁹ அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த இதுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 × 10⁹. அப்புறம் Q1 Q2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுட்டு R டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஸ்கொயர் போட்டுட்டு யூனிட் வெக்டார் வந்து 1 தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுப்போம், அவ்வளோதான். இது வந்து ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கேட்குறாங்கன்னா, இந்த F டிவைடட் பை Q. ஓகே, ஸோ இந்த F டிவைட் பை Q. இப்போ ரெண்டு பாயிண்ட்டும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து Q ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ டிவைட் பை Qன்னு போடும்போது அது வெறும் Qவாக மாறிடும். ஸோ Q/4πεr². எப்சிலான்றது ε0 εr ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, இதோட யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வோல்ட் பெர் மீட்டர் இல்லைனா நியூட்டன் பெர் கூலும். இதுவுமே மோஸ்ட்லி கேட்பாங்க. ε0ஓட வேல்யூ செப்பரேட்டாக பார்த்தோன்னா 8.854 × 10⁻12 ஃபாரட் பெர் மீட்டர். ஓகே, இந்த ஃபோர்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு வேறு ஃபார்முலாஸும் இருக்குது. அது என்னென்னா, F is equal to of எப்சிலான் AE² அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்றது ஏரியா, எப்சிலான்றது ε0 εr, ஈன்றது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா. ஸோ அதோட இது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா மைனஸ், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா ப்ளஸ். ஸோ ரெண்டு சார்ஜும் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா மைனஸ், ரிப்பல் ஆகுது அப்படின்னா ப்ளஸ். இதை வச்சும் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து வோல்டேஜ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் E.dl இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் லைன் இன்டெக்ரல் ஆஃப் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்லலாம்னா 1/4πε, இது வந்து I to n வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ PI ∆VI டிவைடட் பை RI, இதுதான் இதோட ஃபார்முலா. இதில் வந்து காஸ் லா அப்படின்ற லாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் வித்தின் த சர்ஃபேஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, டோட்டலாக சார்ஜ் வந்து ஒரு சர்ஃபேஸில் என்க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ உள்ளே இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம வந்து E·dA அப்படின்னு சொல்லலாம், ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை போட்டுப்போம். இப்படியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா தான் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம். அதை வேறு டேர்மில் நம்ம எப்படி போடலாம், அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவை எப்படி போடலாம் அப்படின்னா, சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றது ரோ. ஸோ எங்கேயுமே வந்து PIன்னு சொல்லியிருப்போம், இது வந்து ρI ∆VI அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ்ன்றது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது தான் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ சிக்மா டிவைடட் பை ε0 εr அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ கூலும்ஸ் லாவை அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா. ஓகே, வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதை டீன்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. ஸோ Q அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் சில டைம் சைன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சார்ஜ் டிவைடட் பை ஏரியா தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதோட யூனிட் கூட கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். கூலும்ன்றது சார்ஜோட யூனிட், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது வேறு டேர்ம்ஸாக எப்படி இது பண்ணலாம்னா, D is equal to εE அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்சிலான் is equal to ε0 εr அப்படின்னு போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒர்க், நம்ம ஒரு வேலை செய்யணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை ஒரு இன்ஃபைனைட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் பொட்டன்ஷியல். இதுவே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை வந்து ஒரு லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் பண்ணுற ஒர்க் எவ்வளோ, அதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இன்ஃபைனட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரது பொட்டன்ஷியல். ஓகே, அடுத்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு ஒன்று இருக்குது, அது ஜின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா dV/dr. இந்த வந்து பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் R. ஸோ dr அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இதுலேருந்து ஈயை வந்து எப்படி எடுத்துக்கலாம், ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா. ஸோ E is equal to -G அப்படின்னு சொல்லலாம். -Gன்ற போது -dV/dr அப்படின்னு வரும். அதுதான்.
அடுத்தது பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜால ஒரு பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னா இது வந்து 1/4 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் வந்து 9 × 10⁻9 டேரக்டாக எழுதிட்டோம். அடுத்து Q பை எப்சிலான் ஆர் வந்து சில இதில் 1 இருக்கலாம், பட் சில இடங்களில் வேரி ஆகும். அப்போ வந்து எப்சிலான் ஆரை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 1/4 எப்சிலான் நாட் அதுக்கு மட்டும் 9 × 10⁻9. ஸோ Q பை எப்சிலான் ஆர் எஸ். ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் எஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் வந்து இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் சார்ஜ். ஓகே, அடுத்து ஈக்குவ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா ஒரு சர்ஃபேஸ், இப்போ ஒரு சர்ஃபேஸில் இப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை ஃப்ளக்ஸ் இந்த டேரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அந்த சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸில் எங்கே போனாலும் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் அட் ஏ சார்ஜ் ஸ்பியர். ஸோ சார்ஜ் ஸ்பியர்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா இது இதை சேம் 9 × 10⁻9 Q/R அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் த ஸ்பியர். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு இன்சைட் ஸ்பியருக்கு உள்ளே வந்து எப்படி இருக்கும், இப்போ வெளியில் அட் த சர்ஃபேஸில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அப்படின்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருவோம். பட் உள்ள இன்சைட் த ஸ்பியர் வந்து என்னன்னா இந்த சார்ஜ், ஃப்ளக்ஸு, ஃபீல்ட் இன்டென்சிட்டி இது எல்லாமே வந்து ஸ்பியருக்கு உள்ள வந்து 0வாக இருக்கும். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் வித்தின் த ஸ்பியர். ஓகே, வித்தின் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லி அட் த சர்ஃபேஸ் வித்தின் த ஸ்பியர் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா அது பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்னு அர்த்தம். அட் த சர்ஃபேஸ்னா இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் எல்லாமே 0. அதுவே இந்த சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்றது என்னன்னா 9 × 10⁻9 Q/R. அதே தான் ஃபார்முலா. ஓகே, அடுத்து பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா வோல்ட் பெர் மில்லிமீட்டர். ஸோ ஒரு எம்எம்ல எவ்வளோ வோல்ட் போட்டால் நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது ஒரு டயஎலக்ட்ரிக் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டயஎலக்ட்ரிக் அப்படின்னு அது வரும்போது ஸோ இப்போ வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டயஎலக்ட்ரிக் அப்படின்றது ஒன்றில் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கெப்பாசிட்டர் இருக்குன்னா அதுக்கு நடுவில் நம்ம டயஎலக்ட்ரிக் வைப்போம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு டயஎலக்ட்ரிக் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா அந்த ஒரு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வரும்போது, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னா ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் இந்த இது டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ அப்படி போடும்போது அப்போ என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரும்போது மட்டும் இந்த டயஎலக்ட்ரிக் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இன்சுலேஷன் வந்து போயிடும். ஸோ இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிற பொட்டன்ஷியலை தான் நம்ம பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் இல்லை டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேபிள்ஸ்லேயே பார்த்துருப்போம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ இதுவும் அதான் பிரேக் டவுன் பொட்டன்ஷியல். அடுத்து பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து டைவர்ஜென்ஸ் டு கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவை டைவர்ஜென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இப்போ டெல் டாட் இந்த கூலும்ஸ் லாவில் இருக்க அந்த எஃப் அந்த இது போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து காஸ் லா. ஓகே, அடுத்து காஸ் லா அப்படின்றத வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கூலும்ஸ் லா. இதெல்லாம் வச்சு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க நிறைய. அடுத்து ஃபார் ஃபைண்டிங் டி அண்ட் இ. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் காஸ் லா. அடுத்து வந்து மேத்தமெட்டிக்கல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து காஷியன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் லா யூஸ் ஆகுது. அடுத்து இப்போ இதில் நார்மல் காம்பனன்ட், டான்ஜென்ஷியல் காம்பனன்ட்னு 2 இருக்குது. ஸோ நார்மல் காம்பனன்ட் அந்த டி டாட் டிஎஸ்னு எடுத்துப்போம். டான்ஜென்ஷியல்னா இந்த டி டாட் டிஎஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதை வச்சும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து காஷியன் சர்ஃபேஸோட ஃபார்முலா என்ன அப்படின்றது, ஒரு பர்டிகுலர் சார்ஜுக்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ்னா இப்படி ஒரு சும்மா ஒரு டாட் மாதிரி இருக்க ஒரு சார்ஜ், அதுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா Q/4πr² AR. ஓகே, ஏஆர்ன்றது அந்த பாயிண்ட் சார்ஜோட இது வெக்டர். ஓகே, அடுத்து வந்து அட் இன்ஃபைனட் லைன் சார்ஜ். இன்ஃபைனட் லைன் சார்ஜ் இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சார்ஜ். அப்படி இருக்கிறது வந்து எப்படி சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா ρl டிவைடட் பை 2πρ A⍴. ஓகே, ஸோ இப்போ வந்து ρl அப்படின்றது லைன் சார்ஜோட இது டென்சிட்டி. அடுத்து இந்த ரோன்றதும் ஒரு சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, அடுத்து ஏரோன்றது அதோட கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி அது வந்து இதோட இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ வந்து ஏன்னா இன்ஃபைனட் ஷீட் ஆஃப் சார்ஜ், அது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ். இப்போ வந்து லைன் சார்ஜ்னா இப்படி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ்னா இப்படி ஒரு சும்மா ஒரு பேப்பரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனட் ஷீட் ஆஃப் சார்ஜ் அப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு ρs டிவைடட் பை 2. ஸோ ρsன்றது சர்ஃபேஸ் சார்ஜோட டென்சிட்டி. அடுத்து AZ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். AZன்றது அதோட கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ யூனிஃபார்மாக சார்ஜ் ஆயிருக்கு இந்த ஸ்பியரில். ஓகே, இங்கே +++ன்னு யூனிஃபார்மாக இருக்குது சார்ஜ். அப்போ என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு R/3 ρv AR அப்படின்றது தான். ஓகே, ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0லேருந்து ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சார்ஜ் என்க்ளோஸ்டு இது கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோவின்றது ஒன்றும் இல்லை, வால்யூம் சார்ஜ். இப்போ இது வந்து என்னன்னா ஒரு வால்யூம் மாதிரி இருக்கும் ஸ்பியர்னு வரும்போது. இதெல்லாம் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி இருக்கிறது லைன், அடுத்து பாயிண்ட். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு ஃபார்முலாஸ். இது ρv 4/3 πa⁵. இது வந்து ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சார்ஜ் வந்து வேறு மாதிரியும் நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன, இந்த dr 4πr² அப்படின்னு சொல்லலாம். 4πr² இதோட ஃபார்முலா இல்லையா. ஸோ அதை போட்டுட்டு
அடுத்து இந்த டிஆர் இதை வச்சும் நம்ம வந்து சார்ஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லைன் சார்ஜ், அடுத்து வந்து சர்ஃபேஸ் சார்ஜ், வால்யூம் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது. பாயிண்ட் சார்ஜ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ லைன் சார்ஜ்னா இப்படி ஒரு லைன் இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ்னா இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், வால்யூம்னா சும்மா ஒரு பெரிய இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, 3 டைமென்ஷனல் இருக்க மாதிரி இருக்கிறது நம்ம இப்படி எடுத்துப்போம். 2 டைமென்ஷனலாக இருக்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ், சிங்கிள் டைமென்ஷனலாக இருக்கிறது லைன் சார்ஜ், ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கிறது பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜுக்கு பெருசாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இப்போ நம்ம வந்து லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், வால்யூம் சார்ஜ் இதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு இதை சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா லிமிட்டு del L tends to 0. ஸோ del Q by del L இது வந்து கூலும் per மீட்டர் மட்டும்தான் இதோட ஃபார்முலா. ஏன்னா லென்த் மட்டும்தான் கீழே இருக்குது. இதுவே சர்ஃபேஸ் சார்ஜ் அப்படின்னா del S tends to 0 அப்படின்னு போட்டு del Q by del S இப்போ கூலும் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. அடுத்து இது வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியில் லிமிட் del V tends to 0 del Q by del V. del Vன்றது மீட்டர் கியூப்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா மாறும். இதுவே டோட்டல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேம் ஃபார்முலா தான் எல்லாத்துலையும். இது வந்து லைன் இன்டெக்ரல் ஆஃப் ரோயல் டிஎல், இது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இப்போ லைன் இன்டெக்ரல்னா சிங்கிளாக இன்டெக்ரல் பண்ணணும், சர்ஃபேஸ்னா டபுளாக இன்டெக்ரல் பண்ணணும், வால்யூம்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் பண்ணணும். இதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இந்த ரோயல் டிஎல், ரோஎஸ் டிஎஸ், ரோவி டிவி அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து லைன் இன்டெக்ரல் வரும், இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வரும், இங்கே வால்யூம் இன்டெக்ரல் வரும். சொன்ன மாதிரி சிங்கிள் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல். அப்போ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரோயல் டிஎல் டிவைடட் பை 4 எப்சிலான் ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஸோ இப்போ இது வந்து வோல்ட் per மீட்டர் அப்படின்றத இதோட யூனிட். ஸோ அப்போ ரோயல் டிஎல் டிவைட் பை 4 எப்சிலான் ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஓகே, அடுத்து இங்கே வந்து இப்போ சார்ஜுக்கு பதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, Q by 4 எப்சிலான் ஆர் ஸ்கொயர் கூலும்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே ரோஎஸ் டிஎஸ், அதே மாதிரி இங்கே ரோவி டிவி. ஓகே, எல்லாத்துக்கும் சேம் யூனிட் தான் வோல்ட் per மீட்டர். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு. அதுவே வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னா V is equal to ரோயல் டிஎல் டிவைட் பை 4 எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் ஸ்கொயர்னு வந்தது இந்த ஆர் கேப்லாம் எடுத்துட்டு நம்ம எப்சிலான் ஆர் மட்டும் வரும். அதே மாதிரி இங்கேயும் வரும். இங்கே ரோஎஸ் டிஎஸ், இங்கே வந்து ரோவி டிவி அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் அதை வந்து கண்டுபிடிக்க போவோம். ஸோ பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் எல்லாத்துலேயுமே வரும். இதில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ del ஸ்கொயர் V is equal to rho V by epsilon naught. இதுதான் வந்து பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு சார்ஜுமே இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த rho V by epsilon naught வந்து 0 ஆகிடும். ஸோ del ஸ்கொயர் V is equal to 0 இருக்கும். அதுதான் இந்த பாய்சான் ஈக்குவேஷன். இல்லைனா del ஸ்கொயர் V is equal to rho V by epsilon naught அப்படின்னு சொல்லுவோம். லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அது என்னன்னா del ஸ்கொயர் V is equal to del ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, இந்த டோ ஸ்கொயர் V by இப்போ விஆ இருந்தால் வியில் வேறு எதாவது இருந்தால் அந்த டேர்ம் போட்டு டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் இது எல்லாமே 0வாக இருக்கிறது தான் இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்ஃபெக்ட் கண்டக்டார்ஸில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்னா பவுண்டரினா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது ரெண்டு மெட்டல்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா அது ரெண்டும் சேர்ற இடம் இந்த இடத்துல பவுண்டரி இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்கும் அதுதான் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிடின்றது டான்ஜென்ஷியல் காம்பனன்ட், நார்மல் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். இந்த இதில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இதெல்லாம் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டாக இருந்துச்சுன்னா 0வாக இருக்கும். டான்ஜென்ஷியல்னா இந்த மாதிரி இப்படி இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இருக்க காம்பனண்ட்டில் அது 0வாக இருக்கும். இதுவே நார்மல் காம்பனன்ட் அப்படின்னா நார்மல்னா சேமாக இதுக்கு பேரலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நார்மல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கணும் டிஎன் நார்மல் காம்பனன்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இஎன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரோஎஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து நார்மல் காம்பனன்ட். இதுவே டைஎலக்ட்ரிக், இப்போ ஒரு 2 டைஎலக்ட்ரிக்ஸ் இருக்குது, இன்சுலேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஒரு மெட்டல் இப்போ ஒரு 1 2ன்னு சொல்லி 2 டைஎலக்ட்ரிக் இருக்குது. ஸோ அதோட பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ 1ல் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் 2ல் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டிவைடட் பை எப்சிலான் 1 இதோடைய இது எப்சிலான் நாட் எப்சிலான் R1 இதோடது இன்னொருத்தோடது இருக்குல்லையே இந்த செகண்ட் இதுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலாவே என்னன்னா டி டிவைட் பை எப்சிலான் தானே, அது மாதிரி போட்டுக்கணும். இதுவே நார்மல் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஓகே, ஸோ கண்டினியூஸ் இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த மாதிரி dN1 இஸ் ஈக்குவல் டு நார்மல் காம்பனன்ட் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதை வந்து எப்சிலான் E அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எப்சிலான் 1 EN1 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 2 EN2 இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் வச்சுலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு பவுண்டரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா dN1 மைனஸ் dN2 இஸ் ஈக்குவல் டு ரோஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க எல்லா மறக்காம மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.